Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah. Amma ba'd. Wa qala Allah ta'ala fi Qur'anil Karim. Iqrah bismi rabbikal ladzi khalaq. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். முழு சமுதாயத்துக்கும் வழிகாட்டிய திகழும் ஒரே வேதம் என்றால் அது அல் குர்ஆன் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. அந்த அல் குர்ஆனை பற்றி முக்கியமான சில விடயங்களை பார்ப்போம். அல் குர்ஆன் என்ற அற்புதமானது அல்லாஹ்வின் பேச்சு ஆகும். அற்புதமானது இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிரா குகையில் வைத்து மலக்குகளில் சிறந்த மலக்கான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அருளப்பட்டது. குர்ஆன் என்ற பதம் இக்ரா என்ற சொல்லில் இருந்து வந்தது. இதன் பொருள் ஓதுதல், வாசித்தல் ஆகும். குர்ஆன் லைலத்துல் கத்ர் எனும் இரவில் தான் அருளப்பட்டது. அல் குர்ஆனுக்கு அல் புர்கான், அல் கிதாப், அல் நூர் என்ற பெயர்களும் உண்டு. அல் குர்ஆன் கட்டம் கட்டமாக நபிகளாருக்கு இறக்கப்பட்டதால் நபிகளாரின் காலத்தில் அதனை மன்னமிட்டு பாதுகாத்தனர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் காலத்தில் எழுத்து வடிவில் முழுமையாக தொகுக்கப்பட்டது. மேலும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் காலத்தில் பிரதி எடுக்கப்பட்டது. இம்மகத்துவமான அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் உள்ளன. அதில் மிகப்பெரிய அத்தியாயம் சூரா பக்கரா, மேலும் மிகச்சிறிய அத்தியாயம் சூரத்துல் கௌசர் ஆகும். அல் குர்ஆனில் 30 ஜுஸ்கள் உள்ளன. அந்த 30 ஜுஸ்களையும் மன்னனம் செய்த முதல் மனிதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கின்றார்கள். அல் குர்ஆனில் பிஸ்மில்லா 2 தடவை வரும் சூறாவாக காணப்படுகின்றது. அல் குர்ஆனில் உள்ள இஹ்லாஸ் சூரா அல் குர்ஆனின் 1/3 ஒரு பகுதியாக திகழ்கின்றது. அல் குர்ஆனில் முதலாவது சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹாவும் கடைசி சூறாவாக சூரத்துன் நாஸும் காணப்படுகின்றது. மேலும் அல் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ்வின் பேச்சாகும். இதனை எவ்வித மாற்றங்கள் செய்வது ஹராமான விடயமாகும். அல் குர்ஆனை தஜீத் முறைப்படி ஓத கற்றுக்கொள்வது பர்வு சிஃபாயாகும். ஆனால் தஜீத் முறைப்படி ஓதுவது பர்வு ஐனாகும். நாம் ஒவ்வொருவரும் மறுமையில் இதை பற்றி விசாரிக்கப்படுவோம். எனவே நாம் எல்லோரும் சரியான முறையில் அல் குர்ஆனை மொழிய பிரார்த்தித்தனாக நான் உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன்.